மூன்றாவது சொற்பொழிவு இந்து மதம். இந்து மத கோட்பாடுகளை பற்றி சுவாமி விவேகானந்தர் பேச ஆரம்பித்தார். அவர் முடித்தபோது இந்து மதம் உருவாக்கப்பட்டிருந்தது என்று எந்த மதத்தை நிவேதித்தை குறிப்பிட்டாரோ அதனை இந்த உரையில் சுவாமிஜி அற்புதமாக எடுத்து காட்டினார். மிஷனரிகளின் பிரச்சாரம் காரணமாக அங்கிருந்த பார்வையாளர்களில் பாதி பேராவது சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற கீழை நாடுகளை நாகரிகம் இல்லாத காட்டுமிராண்டிகள் வாழ்கின்ற நாடு என்று கருதினார்கள். கல்லையும் மண்ணையும் கும்பிடுபவர்கள், ஏராளம் தெய்வங்களை உடையவர்கள், தேர்ச்சக்கரத்தில் தங்களை மாய்த்து கொள்பவர்கள் என்றெல்லாம் தான் எண்ண இருந்தார்கள். ஆனால் சுவாமிஜி, அழியாத பேரின்பத்தின் குழந்தைகளே, ஆ ஆ எவ்வளவு இனிமையான, எவ்வளவு நம்பிக்கை ஊட்டும் பெயர்! அருமை சகோதரர்களே, அந்த இனிய பெயரால் உங்களை நான் அழைக்க அனுமதி தாருங்கள். அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளே, ஆம், உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறுக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமானவர்கள், பூரணர்கள், வையத்துள் வாழும் தெய்வங்களே, நீங்கள் பாவிகளா? மனிதர்களை அப்படி சொல்வது பாவம். மனித இயல்புக்கே அது அழியாத களங்கம் என்று முழங்கினாரே, அது அவர்களின் கண்ணோட்டத்தை அடியோடு மாற்றியது. அவர்கள் திகைத்து போனார்கள். இத்தனை அற்புதமான ஆன்மீக பொக்கிஷம் நிறைந்தவையா கீழை நாடுகள் என்று பிரமித்து நின்றார்கள். இந்த சொற்பொழிவு உலகின் சிந்தனைக்கு சுவாமிஜியின் ஒரு மாபெரும் கொடை என்று கூறினால் அது மிகையாகாது. இதன் மூலம் அவர் இந்து மதத்தின் உண்மையான சாரத்தை வெளியே கொண்டு வந்தது மட்டுமின்றி உலகிற்கே சில அற்புத கருத்துக்களை வெளியிட்டார். அவற்றுள் சிலவற்றை காண்போம். மனிதனை பற்றிய புத்துணர்வு கண்ணோட்டம். வையத்துள் வாழும் தெய்வங்களே, நீங்கள் பாவிகளா? இந்த 5 வார்த்தை மந்திரம் ஓர் அணுகுண்டை போல் விழுந்தது. மனிதன் பாவி, அஞ்ஞானி, கதியற்றவன் என்றெல்லாம் போதிக்கப்பட்டு வந்த நாடு அது. அதிலும் போஸ்டன் பாதிரியான ஜோசப் குக் பாவம் பற்றி ஒரு கவிதையே எழுதி படித்தார். தன்னை பாவி என்றும் இழிந்தவன் என்றும் கிறிஸ்தவ மதத்தை தவிர வேறு வழியே கிடையாது என்றும் அவர் அதில் எழுதியிருந்தது கிறிஸ்தவர்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது. அது பற்றி தி ஓப்பன் கோர்ட் என்ற பத்திரிகை பின்வருமாறு எழுதியது. சர்வமத மகாசபையில் எல்லாம் அமைதியாக சென்றது. முதலில் அந்த அமைதியை குலைத்தது இந்துவோ முஸ்லீமோ யூதரோ அல்ல, அது ஒரு கிறிஸ்தவரே என்பது வேதனைக்குரிய விஷயம். அந்த நிலையில் நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் பூமியில் வாழும் தெய்வங்கள் என்று கூறியது அந்த மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சியை அளித்திருக்கும், அமுத துளிகளையும் நிறைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த 5 வார்த்தை மந்திரத்தின் முதல் 3 வார்த்தைகள் ஆனந்தம், நம்பிக்கை, கௌரவம், வீரம், ஆற்றல், சுதந்திரம் என்ற நன்மைகள் அனைத்தின் செய்தியை தாங்கி உள்ளன. கடைசி 2 வார்த்தைகளோ எதிர்மறையான துன்ப நோக்குடன் கூடிய அனைத்து பண்புகளுக்கும் சம்மட்டி அடியாக வீழ்ந்தன. மனிதன் தெய்வீகமானவன், அவன் தனது தெய்வீகத்தை வெளிப்படுத்தினால் போதும் என்ற ஒரு புதிய செய்தியை இந்த சொற்பொழிவின் மூலம் சுவாமிஜி அளித்தார். 2வது, புது பொலிவுடன் கூடிய மதம். இந்து மதம் என்றால் கல்லையும் மண்ணையும் வழிபடுவது, மூட நம்பிக்கைகளின் தொகுப்பு என்று மிஷனரிகள் பிரச்சாரம் செய்து பிறரையும் ஓரளவுக்கேனும் நம்ப செய்திருந்த அந்த காலத்தில் இந்து மதத்தை பற்றிய உண்மை கருத்தை, ஒரு புதுமை கருத்தை இந்த சொற்பொழிவின் மூலம் சுவாமிஜி அளித்தார். அதன் மூலம் உலகம் தழுவிய மதம் என்ற அற்புத கருத்தை அவர் இங்கே அளித்தார். இந்து மத கருத்துக்களின் சுருக்கம் இதுதான். இந்து தன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற தவறி இருக்கலாம், ஆனால் என்றாவது உலகம் தழுவிய மதம் என்ற ஒன்று உருவாக வேண்டுமானால் அது இடத்தாலும் காலத்தாலும் எல்லைப்படுத்தப்படாததாக இருக்க வேண்டும். அந்த மதம் யாரை பற்றி பிரச்சாரம் செய்கிறதோ அந்த கடவுளைப் போன்று எல்லையற்றதாக இருக்க வேண்டும். சூரியன் தன் ஒளிக்கிரணங்களை எல்லோர் மீதும் சமமாக வீசுவது போல் அது கிருஷ்ண பக்தர்கள், கிறிஸ்து பக்தர்கள், ஞானிகள், பாவிகள் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும். அது பிராமண மதமாகவோ, பௌத்த மதமாகவோ, கிறிஸ்தவ மதமாகவோ, முகமதிய மதமாகவோ இருக்காமல் இவற்றின் ஒட்டுமொத்தமாக இருப்பதுடன் இன்னும் வளர்ச்சியடைய எல்லையற்ற இடம் உள்ளதாக இருக்க வேண்டும். விலங்கினங்களைப் போல் உள்ள காட்டுமிராண்டி மக்களிடமிருந்து இவரும் மனிதரா என்று சமுதாயம் பயபக்தியுடன் வணங்கி நிற்கும் அளவுக்கு
அறிவாலும் இதய பண்பாலும் உயர்ந்து மனித இயல்புக்கு மேலோங்கி விளங்கும் சான்றோர் வரை எல்லோருக்கும் இடமளித்து தன் அளவற்ற கரங்களால் எல்லோரையும் தழுவிக்கொள்ளும் பரந்த மனப்பான்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த மதத்தில் பிற மதத்தினரை துன்புறுத்தலும் சகிப்புத்தன்மையற்று நடந்து கொள்ளுதலும் இருக்காது. அது ஆண் பெண் எல்லோரிடமும் தெய்வத்தன்மை இருப்பதை ஏற்றுக்கொள்ளும். மனித இனம் தன் உண்மையை தெய்வீகத்தன்மையை உணர்வதற்கு உதவி செய்வதே அதன் நோக்கமாக இருக்கும். அதன் முழு ஆற்றலும் அதற்கே பயன்படும். அத்தகைய மதத்தை அழியுங்கள். 3. சமய சமரசம். இந்துவிற்கு உலகின் எல்லா மதங்களும் பலவித நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் உள்ள பல்வேறு ஆண்களும் பெண்களும் ஒரே இலக்கை நோக்கி செய்கின்ற பயணம்தான். ஒரே ஒளிதான் பல்வேறு வண்ணக் கண்ணாடிகளின் மூலம் பல நிறங்களில் வருகிறது. தம்மை மாற்றி அமைத்து கொள்ள இந்த வேறுபாடுகள் அவசியம். இந்துக்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள், மற்றவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள் என்று சமஸ்கிருத தத்துவ இலக்கியத்தில் எங்காவது கூறப்பட்டிருக்கிறதா என்று கண்டுபிடிக்கும்படி நான் உலகத்திற்கு சவால் விடுகிறேன் என்று சுவாமிஜி கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது வாழ்க்கையையே ஒரு மாபெரும் சோதனை களமாக்கி எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கூறினார். அதனை இங்கே வெளிப்படுத்தினார் சுவாமிஜி. இந்த கருத்தும் அமெரிக்காவில் ஒரு பெரிய புரட்சியாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை. கிறிஸ்தவ மதத்தை தவிர வேறு எந்த மதமும் உண்மை இல்லை, இயேசுவை தவிர வேறு இரட்சகர் இல்லை என்பதுதான் கிறிஸ்தவ மதத்தின் ஆணித்தரமான கோட்பாடு. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் இந்த கருத்தை சிறிது சிறிதாக மாற்றினர். 19ஆம் நூற்றாண்டில் நிலவிய கருத்து பற்றி பெரிஹியாசிந்த் என்பவர் எழுதுகிறார். எல்லா மதங்களும் ஒரேபோல் சரியானவை என்பது உண்மை அல்ல. அதே வேளையில் ஒரு மதத்தை தவிர மற்ற அனைத்துமே தவறானவை என்று கூறுவதும் உண்மை அல்ல. பண்டைய கிறிஸ்தவ மதத்தை போல் அல்லாமல் இன்றைய கிறிஸ்தவ மதம் எல்லா மதங்களுக்கும் அவற்றிற்குரிய இடத்தை அளிக்க வேண்டும். இவ்வாறு அவர் எழுதுகிறார். கிறிஸ்தவ மதத்தை தவிர வேறு எதுவுமே வழி அல்ல என்ற நிலையிலிருந்து ஒரு சிலர் இவ்வாறு ஒரு படி இறங்கி வந்தாலும் செயல்முறையில் இதனை கிறிஸ்தவ மத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலையில் சுவாமிஜி எடுத்துக்காட்டிய சர்வசமரச கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது. 4. விஞ்ஞான மத சமரசம். விஞ்ஞானமும் மதமும் ஒன்றுக்கொன்று முரணானவை என்றுதான் மேலை நாட்டில் ஆரம்பத்திலிருந்தே கருதப்பட்டு வந்திருக்கிறது. இரண்டிற்கும் முரண்பாடு கிடையாது. அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று துணை செய்பவை என்பதை இந்த சொற்பொழிவின் மூலம் எடுத்துக்காட்டினார் சுவாமிஜி. ஒருமை நிலையை கண்டுபிடிப்பதுதான் விஞ்ஞானம். முழுமையான ஒருமை நிலை கிட்டியதும் விஞ்ஞானம் மேலே செல்லாமல் நின்றுவிடும். ஏனெனில் அது தன் குறிக்கோளை எட்டிவிட்டது. அதுபோலவே எந்த மூலப்பொருளிலிருந்து எல்லா பொருட்களும் படைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதை கண்டுபிடித்த பின்னர் வேதியியல் முன்னேற முடியாது. எந்த மூல சக்தியிலிருந்து எல்லா சக்திகளும் வெளிப்படுகின்றனவோ அதை கண்டறிந்ததும் இயற்பியல் நின்றுவிடும். மரணம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் மரணத்தை கடந்து நிற்கும் ஒரே உயிரை கண்டுபிடித்ததும் மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் மாறாத ஒரே அடிப்படையான அவனை கண்டுபிடித்ததும் எந்த ஓர் ஆன்மாவிலிருந்து பிற ஆன்மாக்கள் வெளிப்படுவது போன்று மாயையால் தோன்றுகிறதோ அந்த ஆன்மாவை கண்டுபிடித்ததும் மத விஞ்ஞானம் பூரணமாகிவிடும். 5. மதம் என்பது செயல்முறை விஞ்ஞானம். இந்து வார்த்தைகளிலும் கொள்கைகளிலும் வாழ விரும்பவில்லை. புலன்வசப்பட்ட சாதாரண வாழ்விற்கு அப்பாற்பட்ட வாழ்வுகள் உண்டு என்றால் அவன் அவற்றை நேருக்கு நேர் காண விரும்புகிறான். இந்து மதம் என்பது ஏதோ ஒரு கோட்பாட்டையோ கொள்கையையோ நம்புவதற்கான போராட்டங்களிலும் முயற்சிகளிலும் அடங்கிவிடாது. வெறும் நம்பிக்கை அல்ல, உணர்தலே, உணர்ந்து அதுவாக ஆதலே இந்து மதம். இடைவிடாத முயற்சியின் மூலம் நிறைநிலை பெறுவதும் தெய்வத்தன்மை அடைவதும் தெய்வத்தை அணுகுவதும் அவரை காண்பதுமே அவர்களது நிறையின் ஒரே நோக்கம். தெய்வத்தை அணுகி அவரை கண்டு வானில் உறையும் தந்தையைப் போல் நிறைநிலை அடைவதுதான் இந்துக்களின் மதம் என்று சுவாமிஜி முழங்கியதை கேட்டவர்கள் அடிவரை அசைக்கப்பட்டார்கள். சில கொள்கைகளை நம்ப வேண்டும், நம்பாவிட்டால் நரகம்
என்றுதான் அவர்கள் இதுவரை போதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை நேருக்கு நேர் சந்திக்கலாம் என்று முழங்கினார் சுவாமிஜி. 4வது சொற்பொழிவு, மதம் இந்தியாவின் அவசர தேவை அல்ல. இந்தியாவின் மகிமை, அதன் ஆன்மீக உயர்வு அனைத்தையும் முதல் 3 சொற்பொழிவுகளில் தெளிவுபடுத்தி அமெரிக்கர்களுக்கு உண்மையை உணர்த்தினார் சுவாமிஜி. இந்த 4ஆம் சொற்பொழிவில் இத்தகைய ஒரு நாட்டிற்கு மதத்தை போதிப்பதற்காக மிஷனரிகளை அனுப்புவது தேவைதானா என்ற கேள்வியை எழுப்பினார். மதத்தையோ ஆன்மீகத்தையோ யாரும் இந்தியர்களுக்கு புதிதாக போதிக்க வேண்டியதில்லை. உணவே அவர்களின் உடனடி தேவை என்பதை எடுத்து கூறினார். அஞ்ஞானிகளின் ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்கு மத பிரச்சாரர்களை அனுப்பும் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அவர்களது உடலை பட்டினியிலிருந்து காப்பாற்ற ஏன் முயல்வதில்லை என்று அவர்களை சாடினார். பசியால் வாடும் மக்களிடம் மத பிரச்சாரம் செய்வது அவர்களை அவமதிப்பதாகும் என்று மனிதநேயத்துடன் அவர்களுக்கு எடுத்து கூறினார். 5வது சொற்பொழிவு, புத்த மதம் இந்து மதத்தின் நிறைவு. இந்து மதத்தில் பேரளவிற்கு காணப்படும் கோவில் வழிபாடு போன்றவை புத்த மதத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. அது மட்டுமல்ல, இந்து மதத்தின் வேறு பல அம்சங்களும் இவ்வாறு புத்த மதத்திலிருந்து எடுக்கப்பட்டவைதான். புத்த மதமின்றி இந்து மதம் வாழ முடியாது. அவ்வாறே இந்து மதமின்றி புத்த மதமும் வாழ முடியாது. புத்த மதத்தை இந்து மதத்தின் நிறைவாக கருதினார் சுவாமிஜி. அதனை இந்த சொற்பொழிவில் தெளிவுபடுத்தினார். 6வது சொற்பொழிவு, நிறைவு நாள் உரை. உதவி செய், சண்டை போடாதே, ஒன்றுபடுத்து, அழிக்காதே, சமரசமும் சாந்தமும் வேண்டும், வேறுபாடு வேண்டா. இத்தகைய செய்தியுடன் சுவாமிஜியின் மாபெரும் சிக்காகோ சொற்பொழிவுகள் நிறைவுற்றன. சிக்காகோ சொற்பொழிவுகளில் மதவெறி பற்றி சுவாமிஜி குறிப்பிடுவதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருந்தது. அப்போது பம்பாயிலும் மற்ற இடங்களிலும் நடைபெற்ற முஸ்லீம் இந்து கலவரங்களும் அதன் காரணமாக வன்முறைகளும் படுகொலைகளும் நிகழ்ந்தன. ஆகஸ்ட் 11ஆம் நாள் முஸ்லீம்களும் இந்துக்களும் நடத்திய மத ஊர்வலத்திலிருந்து ஆரம்பித்தது பிரச்சனை. பிறகு கொலைகளும் படுகொலைகளும் தொடர்ந்தன. இது பற்றிய செய்திகள் அமெரிக்காவின் முக்கிய பத்திரிகைகள் அனைத்திலும் வெளிவந்தன. சுவாமிஜி கட்டாயம் அவற்றை படித்திருப்பார். இந்த கலவரத்தை சுட்டிக்காட்டி நியூயார்க் டைம்ஸ் 1893 ஆகஸ்ட் 15இல் பின்வருமாறு எழுதின: இந்தியாவில் முஸ்லீம் இந்து கலவரங்கள் மிகவும் குறைந்துள்ளன. இதற்காக ஆங்கிலேய ஆட்சியை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். ஆங்கிலேய அரசு இந்தியாவிலிருந்து விலகினால் என்ன நடக்கும் என்பதையே இப்போது மீண்டும் எழுந்துள்ள கலவரம் உணர்த்துகிறது. இவ்வாறு முஸ்லீம் இந்து பிரச்சனையை காரணம் காட்டி ஆங்கிலேய ஆட்சியை நியாயப்படுத்தி இருந்ததும் சுவாமிஜியை கட்டாயம் பாதித்திருக்கும். இந்த நாட்களில் பரமஹம்ச ராமகிருஷ்ணர் என்ற சிறிய நூலையும் சுவாமிஜி விநியோகித்தார். இது தி தீஸ்டிக் குவார்ட்டர்லி ரிவ்யூ 1873 அக்டோபர் என்ற பத்திரிகையில் பிரதாப் சந்திர மகிம்தார் எழுதிய கட்டுரையின் மறுபதிப்பு என்று கருதப்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடரும் சுவாமிஜியின் நண்பருமான ஹரமோகன் மித்ரர் இதனை அச்சிட்டு சிக்காகோவில் விநியோகிப்பதற்காக தர்மபாலரிடம் கொடுத்து அனுப்பியிருந்தார். அவர் அவற்றை சுவாமிஜியிடம் கொடுத்ததுடன் தாமும் சிலவற்றை விநியோகித்தார்.